இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எரேமியா 31:4. ஒரு முறை ஒரு அழகான பறவையின் கால் ஒரு கண்ணியிலே மாட்டிக்கொண்டிருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திற்கு எழும்பினாலும் மறுபடியும் கீழே விழுந்தது. வலையில் அகப்பட்டிருந்த தன் காலை விடுவிக்க இயலாமல் பறவை அங்கும் இங்கும் துள்ளியது, தள்ளாடியது. கண்ணியில் இருந்த மெல்லிய நரம்பானது பறவையின் காலை அறுத்து காலில் இரத்தத்தை வரச் செய்தது. கடும் முயற்சி செய்து மேலே எழுந்த பறவை பறக்க இயலாமல் கீழே விழும்போது அதன் நெஞ்சு பகுதி அடிபட்டு வீங்க ஆரம்பித்தது. படபடவென்று ரெக்கைகளை அடித்து மேலெழும்பி கீழே விழுகிறதினால் அதன் ரெக்கைகளும் அடிபட்டு இரத்தம் வர பறவை துடித்துக் கொண்டிருந்தது. காலில் இரத்தம், நெஞ்சில் வலி, ரெக்கைகள் உடைவு என பலவித வேதனையில் துடித்த அந்த பறவையை போன்றே இன்றும் அநேக மனிதர்கள் பல்வேறு கண்ணிகளில் சிக்கிக் கொண்டிருப்பதை காணலாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சிலரது வாழ்வில் காணப்படுகின்ற வேதனை, கசப்பான கடந்த கால அனுபவங்கள், துக்கம், துயரம் என ஒரு உடைந்த பாத்திரத்தை போல அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. இன்றைய மனித வாழ்க்கை அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பலருடைய வாழ்க்கை ஒரு குப்பை போல பல்வேறு காயங்களால் நிறைந்து போயிருப்பதோடு உடைந்து போன ஒரு வாழ்க்கையாக, தோல்வியுற்ற ஒரு நபராக காணப்படுவதை நாம் காணலாம். வேதாகமத்தில் யோவான் 8 ஒரு பெண்ணை குறித்து காண்கிறோம். அவள் ஒரு நாள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். அன்றைய யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டால் ஆண்கள், சிறுவர்கள், மத தலைவர்கள் என எல்லோருக்கும் மத்தியில் கொண்டு வரப்பட்டு முடிவில் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பதே சட்டமாயிருந்தது. எல்லாராலும் குற்றம் சாட்டப்பட்டு அவளுக்கு ஒரு மிக கொடூரமான முடிவு தரப்பட வேண்டும் என்று பலர் சுற்றி வளைத்து நிற்கின்ற கூட்டத்தின் நடுவே அந்த பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். பெரிய அவமானம். அவளது வாழ்க்கை இப்போது ஒரு மரண தருவாயில், அவளுடைய வாழ்க்கை முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. எல்லோரும் அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என நினைக்கிறார்கள். இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். அவர் குனிந்து எழுதுகையில் எல்லோரும் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து ஒருவரையும் காணாமல், உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் கூட குற்றம் சாட்டப்பட்டு காயப்படுத்தப்பட்டு தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவனை நோக்கி பாருங்கள். அவர் மன்னிக்கின்ற தெய்வம், உங்கள் காயங்களை கட்டுகிற தெய்வம், மீண்டும் கட்டி எழுப்பும் தெய்வம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று வாக்களித்த தேவன் உங்களையும் மகிழ பண்ணுவார். மீண்டும் உங்கள் காயங்களை ஆற்றி காப்பாற்றி மகிழ்ச்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே பல்வேறு விதங்களில் அப்பா ஆண்டவரே பல்வேறு கண்ணிகளில் சீக்கொண்டு காயப்பட்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா, நீ தூக்கி எடுக்கிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம் அப்பா ஆண்டவரே. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்ன வசனத்தின்படி இடிந்து போன அவர்களுடைய வாழ்க்கையை, உருக்குலைந்த அவர்களுடைய வாழ்க்கையை என் தேவனை திரும்பவும் சீர்படுத்தி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி அப்பா கட்டுவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.